சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருந்த எதிர்நீச்சல் சீரியலானது அஃபிஷியலா ஜூன் 8ஆம் தேதி கிளைமேக்ஸ் எபிசோட வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த டேட்டோட இந்த சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி ஒன்று வந்து வைக்க போறாங்க. ஸோ இந்த எண்டு கார்டு கொடுத்ததுக்கான காரணமா நிறைய பேரால நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஸோ 700 எபிசோடுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருந்த இந்த சீரியலினுடைய எண்டானது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் வந்து கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லணும். எதிர்நீச்சல் சீரியலினுடைய டைரக்டர் சைடு இருந்துமே வந்து இந்த சீரியல் முடிக்கிறதுக்கான காரணங்களா ஒரு சில விஷயங்களுமே வந்து சொல்லப்படுது. ஸோ சேனல் சைடு இருந்து வந்த பிரஷர்னால தான் இந்த சீரியலை வந்து முடிக்க போறதாவும் வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ எதனால இந்த மாதிரி சேனல் சைடு இருந்து வந்து பிரஷர் வந்துச்சுன்னு சொல்லப்படுதுன்னா, இந்த சீரியல்ல குணசேகரன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த மாரிமுத்து அவர்களோட மறைவுக்கு பின்னால வந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா இந்த சேனல்ல டிஆர்பி ரேட்டிங் வைஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சரிவு ஒன்று வந்து ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த சரிவை சரி கட்ட சொல்லி வந்து டைரக்டருக்கு வந்து ஒரு சில பிரஷர்கள் வந்து கொடுத்ததாகவும் வந்து சொல்லப்படுது. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேல போய் அஃபிஷியலா மெயில் கான்வர்சேஷன் மூலியமாவே வந்து இந்த ஒரு விஷயமும் வந்து நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக வந்து சீரியலை வந்து இதோட வந்து முடிச்சிடணும்னு சொல்லி முடிவெடுத்திருந்திருக்கிறாரு இந்த சீரியலினுடைய டைரக்டர். ஸோ இது ஒரு தனிப்பட்ட முடிவா எடுத்த காரணத்தினால ஷூட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது சடனா இந்த சீரியலோட எண்டு வந்து நம்ம கொண்டு வர போறோம், கூடிய சீக்கிரமே இந்த சீரியலினுடைய கிளைமேக்ஸ் எபிசோட வந்து ஷூட் பண்ணுவோங்கிற மாதிரி டீம் சைடு வந்து அப்பதான் அனௌன்ஸும் வந்து பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ இது டீம் சைடு இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸா தான் அந்த டைம்ல வந்து இருந்திருக்குது. ஸோ இந்த விஷயமானது வெளியில வரும்போது மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் வந்து கொடுத்திருக்குது இந்த ஒரு விஷயமானது. ஸோ சேனல் சைடு இருந்து வந்த பிரஷர்னால தான் இந்த சீரியலானது வந்து ஒரு எண்டு கார்டு கொடுக்க போறாங்கிற மாதிரி டைரக்டர் சைடு இருந்து வந்து சொன்னதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே அவர் சைடு இருந்தே வந்து அஃபிஷியலா எந்த ஒரு ரீசனுக்காக இந்த சீரியலை நாங்க வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோங்கிறத அவர் சைடு இருந்தே அஃபிஷியலா சொல்லதான் வந்து போறாரு. ஸோ இதுக்குள்ளார நடிச்சிட்டு இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு விதத்துல ஒருத்தருக்கு வந்து பிடிச்ச மாதிரி வகையில வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த சீரியலை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, பிளஸ் இந்த சீரியல் வந்து முடிய போறதுங்கிறது எவ்வளவு பெரிய வருத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.